பொறுமை இழந்த கம்பீருடைய எல்லை மீறிய செயல் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருக்காங்க. லண்டன் ஓவல் மைதானத்துல புற்கள் அதிக அளவு அமைக்கப்பட்டிருக்கு. அதோட வானமும் மேக மூட்டத்தோட இருக்கிறதுனால முதல்ல வேகபந்து வீச்சுக்கு சாதகமா ஆடுகளம் இருக்கும். இதன் காரணமா டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஆலி போப் முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருக்காரு. இது பத்தி அவரு கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில வானம் மேக மூட்டத்தோட இருக்குது, ஆடுகளத்தை பார்க்கும்போது பந்து வீசுறதா சரியான முடிவா இருக்கும். எங்களுடைய அணியுடைய கேப்டனை நாங்க இழந்துட்டோம். ஆனா மற்ற வீரர்கள் எல்லாருமே நல்ல உடல் தகுதியோட இருக்காங்க. எங்களுடைய அணியில ஓய்வுல இருந்து பல வீரர்கள் வந்திருக்காங்க. எங்களுடைய அணியுடைய பேட்டிங்கும் பலம் வாய்ந்ததா இருக்குது. பவுலர்களான அட்கின்சன், ஜேமி ஓவர்டன் இவங்க எல்லாரும் கூட ரன் சேர்ப்பாங்க. நாங்க தொடர 2-2 அப்படின்ற கணக்குல முடிக்க விரும்பல. இந்த போட்டியில வெற்றி பெற நாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து பேசிய இந்திய அணி கேப்டன் கில், நாங்க போட்டியில வெற்றி பெறுவதுதான் முக்கியம், அதனால டாஸ் இழந்ததை பத்தி எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா இந்த ஆடுகளத்துல டாஸ் வின் பண்ணா என்ன பண்றது அப்படின்ற குழப்பம் எனக்கு இருந்துச்சு. ஆடுகளம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வானம் மேகமூட்டத்தோட காட்சி அளிக்குது. இதனால முதல் இன்னிங்ஸ்ல பெரிய ஸ்கோர் அடிக்க நாங்க முயற்சி பண்ணுவோம். பவுலர்களுக்கு இது நல்ல ஆடுகளமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எங்களுடைய அணியில 3 மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த போட்டியில நாங்க வெற்றி பெற முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு வீரர்களும் கூடுதலா வெற்றிக்கு பங்களிக்க முயற்சி பண்ணணும். அதை எங்களுடைய வீரர்கள் செய்வாங்கன்னு நான் நம்புறேன்னு கில் தெரிவிச்சிருந்தாரு. ஓவல் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் 1880 முதல் இங்கு நடந்து வரக்கூடிய டெஸ்ட் போட்டிகள்ல இங்கிலாந்து இந்திய அணிகள் மொத்தமா 14 முறை மோதிருக்காங்க. அந்த 14 போட்டியில இங்கிலாந்து 5 வெற்றிகளை பெற்றிருக்காங்க, இந்தியா 2 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. குறிப்பா 2021 இங்கு கடைசியா விளையாடிய போட்டியில இங்கிலாந்து தோற்கடிச்சு இந்தியா அசத்திய நிலையில எஞ்சி 7 போட்டிகள் டிரால முடிஞ்சிருக்கு. முதல் இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களா KL ராகுல், ஜெய்ஸ்வால் களமிறங்கினாங்க. இதுல ஜெய்ஸ்வால் 2 ரன்கள்லையும் KL ராகுல் 14 ரன்களையும் ஆட்டமிழந்துட்டாங்க. இதனை அடுத்து சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஜோடி சேர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணி தடுப்பாட்டத்திலேயே கவனம் செலுத்தியதால ரன் ரேட் ஆமை வேகத்துல நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்திய அணி 23 ஓவர்கள்ல 2 விக்கெட்ஸை இழந்து 72 ரன்கள் அடிச்சிருந்த போது மழை குறுக்கிட்டுச்சு. இதனால ஆட்டம் நிறுத்தப்பட்டு உணவு இடைவெளியும் விடப்பட்டுச்சு. சாய் சுதர்ஷன் 25 ரன்களுடனும் சுப்மன் கில் 15 ரன்களுடன் களத்துல இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியதும் பொறுமை இழந்த கம்பீர், உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்பதான் நல்லா ஆடுவ அப்படின்னு ஜெய்ஸ்வால தனியா கூப்பிட்டு திட்டிருக்காரு. ஏன்னா மான்செஸ்டர் போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல 54 ரன்கள்ல ஆட்டமிழந்த ஜெய்ஸ்வால் அடுத்த 2வது இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆகியிருப்பாரு. இப்படி முக்கியமான கட்டத்துல அவுட் ஆகுறதையே வேலையா வச்சிருக்காரு ஜெய்ஸ்வால். அதனால பொறுத்து போன கம்பீர் இப்போ பொங்கி எழுந்திருக்காரு. நன்றி, வணக்கம்.